Now, Girls Play Global founder and University of North Carolina Chapel Hill, a final year student up Girls Play Global mission to increase access to football for girls across Coimbatore, specifically in the rural communities. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு strong sports, specifically football ecosystem girls-க்கு இல்ல to train them from a young age in the school level all the way to a national level football team. So அதுக்காக Girls Play Global was created to encourage more girls to participate in football, specifically encouraging them to learn about global issues at the same time. So each year நாங்க ஒரு annual tournament conduct பண்றோம் along with TSA Schools Peru to invite hundreds of girls students to participate in a football tournament. In the Sunday, our 5th annual tournament with the theme Global Peace. In the tournament, over 32 teams and 350 girls participate. Then two of our chief guests in this tournament will be Niranjana, the former Tamil Nadu cricket player, and then Raja Armugam from the UN Geneva office. Global என்கின்ற அமைப்பினுடைய நிறுவனராகிய ஜனனி சிவகுமார் அவர்களும் இணைந்து 5வது ஆண்டாக பேரூராதீன கல்வி நிறுவனங்களுடைய வளாகத்தில் பெண்களுக்கான கால்பந்து போட்டியை நடத்துகின்றோம். நாளை, அதாவது 28/12 காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. 32க்கும் மேற்பட்ட குழுக்கள், 350க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிலே கலந்து கொள்கின்றார்கள். அந்த அமைப்பினுடைய நோக்கம் பெண்களினுடைய மேம்பாடு, பெண்களுடைய கல்வி, பெண்கள் விளையாட்டிலே உயர்ந்து வழங்க வேண்டும், பெண்களுக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதாகும். அதே போல இந்த ஆண்டினுடைய குறிக்கோளாக தனிமனித அமைதிதான் உலக அமைதி என்கின்ற அடிப்படையிலே தனிமனித அமைதி, குறிப்பாக மகளிருடைய மனதிலே அமைதி என்பதை முன்னிறுத்தி இந்த போட்டி நடைபெறுகின்றது. இதிலே பலரும் கலந்து கொள்கின்றார்கள். வெற்றி பெறக்கூடிய 3 அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்படும். எல்லா அணிகளுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நிரஞ்சனா அம்மையார் அவர்களும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு தூதுவர் ராஜா ஆறுமுகம் அவர்களும் கலந்து கொள்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.